வணக்கம் உங்கள் தாய் மகன். இப்ப பாத்தீங்கன்னா தடபடலான ஒரு விருந்து இன்னைக்கு மக்களே. என்ன விருந்து கேட்டீங்களா? கனவா கிரேவி வச்சு ரசம் போடுதா மாப்பிள்ள எச்சு ஊருடே போதுமா எனக்கு மாமா கூடாது கனவா நல்லா ரொம்ப நேரம் ரசத்துக்கு உப்பு கம்மியா தான் இருக்கு. கறிப்பட்டை இந்த கனவா கிரேவி இந்த ரசத்துல அப்படியே சோத்துல வச்சுட்டு அப்படியே சோத்தோட அள்ளி சாப்பிடும். அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் மக்களே. இருக்கு என்னது அவனுக்கு மட்டும் அவ்வளோ கூட இருக்கு. பணக்காரன் வந்தா உங்க கைக்கு எனக்கு கம்மியா இருக்கப்பா. அண்ணனுக்கு கம்மியா இருக்கா கனவா கடை எனக்கு கூட அது எடுத்துக்கிறவா அவனுக்கு இந்த வச்சாச்சு. சட்டில விட்டு வேற திங்கானே இப்படிலாம் தனியா திங்கானே ஏன்னா அவனுக்கு ஒத்துக்கிடுமா அடுக்குமா? அவனுக்கு ஒத்துக்கணும் கேட்டுதான் சாப்பிடலாம் ஒத்துக்கணும் சொட்டாவி மாதிரி. இது வந்து கனவா சொட்டாவி. சட்டியில எல்லாம் வேற எதுனா எல்லாருக்கும் ஒரு வாய் ஊட்டிடணும். இல்லை அவன் மனச்சாச்சு இப்படி ஊட்டிடணும். என்ன பண்றோம்னா காந்தாண்டா இருக்கு சத்யே. அவன் இந்த கேமராக்குள்ள இருக்க மாட்டாரு. நான் ஆள் பார்க்க அழகு விட்ட போறானுடா மாப்பிள்ள. பாசக்காரன் விட்டுட்டீங்க மேடம் தெரியுமா இல்லையா மாப்பிள்ள? மாப்பிள்ள அங்கேயும் சோறு போட்டு வச்சிருக்கு. என்ன மாப்பிள்ள எப்படி போயிட்டா? பெருமையா பேசுனா அதுக்கு ஒரு வாய்ப்புனாலும் சப்போஸுக்கு ஒரு கொஞ்சம் நாள் ஊட்டி விட்டு போக வேண்டாமாடா? பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கா? பயங்கரமா இருக்குண்ணே. புளி ரசத்துக்கு அதுக்கும் கிரேவிக்கும் சூப்பரா இருக்கு மக்களே. கனவா புளி ரசமா? புளி ரசமா? அது நல்ல ரசம் மாதிரி இருந்துச்சு. நல்ல ரசம் மாதிரியா? ரசம் வச்சதுன்னா கை கொடுக்குறது அவனுக்கா? டயலாக் சொன்னோம்ல ஒரு படமே அதிக நாள் ஓடுறது இதனால டயலாக் மேல. அண்ணே தொண்டைகளை போகும்போது அந்த டேஸ்ட் உண்மையா போதாது. அருண் அனுபவிக்கிறது கண்ணாசன் சொல்லி அனுபவிச்சு பாடுறா. அது என்ன அணிவிக்கணும்னா இப்படி விஷயங்களை எல்லாம் அணிவிக்கணும்னா இங்க வாங்க.
வந்து சமைச்சு தாரோம் தின்னு பாருங்க. ஒரே வாரத்தில் இப்படி இருக்கிறாளே, இப்படி ஆயிருவீங்க பீமர் பூஸ்டர் அல்வா மாதிரி. எலும்பு கூடுன்னு சொல்கிறவங்களை எல்லாம் போண்டா தின்னின்னு சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு ஊதிடுவீங்க. வாங்க. தேன் ஓடிச்சு போலியே கேமரா அவரோடு சட்டியில் போட்டு சாப்பிட்றான், செமிக்காது. சரி பரவாயில்ல விடு. ஆப்ளைட்டு கேட்டால் இல்லைன்னு சொல்லுமாண்ணா. ஆப்ளைட்டு போய் ஒரு வாயை வாங்கிட்டு வந்து உட்காரணும். ஆப்ல பார்த்துட்டான்டா. இருச்சியா இந்த மாதிரி உப்பு போட்டு விளைவிக்கிறேனே பரவாயில்ல. ஃபுல்லாக வருதானே உப்பு போட்டால் அது பேர் குழப்பா இருக்குமான்னு பார்த்தேன். பேசுறா நீ தான் மாப்பிள்ள பேசுற. பேசி போட பகிர்ந்து தின்னால் பசியாக இருந்துச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் உப்பு இல்லையா? உப்பு எடுக்கு இல்லை, உப்பு கம்மியாக தான் இருக்கு. அண்ட் உப்பு எடுத்து கொடு. சோத்துல உப்பு கம்மியாகும். போட்டா தானே. சாரி மறந்துட்டாரான் கொஞ்சம். மறந்துட்டியா? எப்படி அழகா சொல்கிறான் முடியல. அது எடு. சகலோட திறமை அதுதான். உலைய வாத்தனா, தண்ணியை வாத்தி போட்டனா, அடிச்சு போட்டனா, கணவாயில் உட்காந்துட்டனா உப்பு போடணும். மூக்கத்தோட கேரளாவிலாம் வந்து சோத்துல உப்பு போட மாட்டாங்க. கேரளாவுல சோத்துல உப்பு போட மாட்டாங்க. அங்கெல்லாம் சோத்துல உப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பருக்கைக்குள்ளே உப்பு பிடிச்சிடும். தெரியுதா? நமக்கு பருக்கைக்குள்ள உப்பு இருந்தாலும் நம்ம வாயில் சுக்குமா இந்த இருக்குல்ல. சோத்துல உப்பு எவ்வளோ சாரில் உப்பு போட்டால் நேரடி உப்பு போட்டிடும். செய்யும் போது உப்பு கம்மியாக இருந்தால் உடம்புக்கு நல்லது. தெரியுதா? சோத்துல உள்ள வந்து உப்பு போட்டு ஆகுனா மண்ணை சோத்துல மண்ணெல்லி போடுறாங்கப்பா. சோத்துல உப்பு போட குழம்புல நம்ம தேவைக்கு போட்டுக்கணும். குழம்பு இப்போ கசக்கும்னு சின்ன பிள்ளைலாம் கொடுக்குறாங்க. அப்படியே விரைச்சி சாப்பிட்ற அளவு தான். நம்ம எப்போ போகிறோம் லைட்டாக கூட இருந்தால் விரைச்சி சாப்பிட அது இங்கே இப்போ சோத்துல உப்பு இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது. உடம்புக்கு நல்லது. சின்ன பிள்ளை கேட்கலாம். ஆமாடா. உப்பு போட பார்த்தேன் சொல்லி ஏய் சோத்துக்கு உப்பு போடக்கூட முறையா சோறு படம் வந்து 10ஆம் சைடு பண்ணா மூணாவது சோறு மக்களே. இந்த சோறு எதுக்காக வாங்குறேன்னா எல்லாம் தம்பி மாதிரி உள்ள அன்புல கொஞ்சம் பாரு. ஆமா அப்படின்னா என்ன பிடிக்கிட்டாப்ல அடுத்த ரொம்ப திருப்தியா எடுக்கிற மாதிரி போட்டு குடும்பியா இருக்குதா கமக்கமா சாப்பிடுறேன். நான் வேற தான் சாப்பிட்றேன். இறக்க முடியல. நிலா சோறு நிலா மட்டும்தான் இல்லை, ஆனால் சோறு இருக்கு. லைட் இருக்குல்ல கையில வாங்குங்க அப்பதாங்க. மாமா என்ன போக சொல்றேன். சூப்பரா இருக்குடா. சாறு தான் வேணும், கனவா வேணாண்டா. தின்னு பாருங்க மக்களே, மலர் வேலை கிளம்பிட்டு பாருங்க. காசு
வளர்பிறை காப்பிட்டு 2ஆம் பிறை நினைக்கிறேன். உலகத்துல பெருசு அன்னம்டா. சரியா 2ஆம் பிறை இது வளர்பிறை சொல்லுவோம். இது 2ஆம் பிறை இது 2ஆம் பிறை அது 2ஆம் நாள் நினைக்கிறேன். 2ஆம் நாள் ஆகுது. சோறை பத்தா போதுமாம்மா. சோறு கிடைச்சா போதாதா? முதல் நாள் போறையா 2ஆம் நாள் போறையா தான் இது ஒண்ணு. முதல் நாள் போற நமக்கு அனுப்பி ஆடு மாடு மாதிரி தான் தெரியும். 28 தான் அமாவாசை 27. வேலைக்கெல்லாம் அம்மா ஆடு மாடு பார்த்தா தெரியுமா? சரியா ஆமாச்சான். ஆடு மாடு தெரியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 2ஆம் பிறை மட்டும் நமக்கு தெரியும். சரியா நான் கேட்குறேன் அதுதானே. ஆடு மாடு தெரியும்னு எப்படி மனுஷனுக்கு தெரியும்? இரவு பகல் கடவுள் படைச்ச பத்தியாண்ணா. கடவுள் படிச்ச ஒவ்வொரு விஷயம் அற்புதம் தான். சோறு, அந்த பறவை, அந்த பறக்கிற அந்த பறவை ஏறாம புல்லு புல்லு ரெக்க வளைச்சு வராரு. ரெக்க வளைச்சு வராரு. அது என்ன கோழியாடா? பக் பக் தேவியில போமா. வாடா ராஜா. அடே அவன் பாக்குறத பாருங்க. அவன் இங்கிட்டு போய் 1 கிலோமீட்டர் போயிட்டு அது நினைச்சு பாக்க பொறுக்கிற மாதிரி போடாம இருக்க கறிக்கடை கண்டப்பா. சேது கடை சுப்பையா. சோறு உள்ள இறங்க. வயிறு நிறைய சோத்துல உப்பு இல்லாத தெரியும் மாப்பிள்ள. தம்பி என்ன கொடு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல. சாக்லேட் ஃப்ளேவரா? சாக்லேட் சவர் சாக்லேட் மலை சாக்லேட் அம்மா அடியோ. ஐயோ சாக்லேட் சவர் சொல்றேன். ஓகே மக்களே, அழகான சாப்பாடு நீட்டாக சாப்பிட்டாச்சு. நீட்டாக சாப்பிட்டாச்சு. சரியா இன்னைக்கு தான் புற கிளம்பியிருக்கு. இன்னைக்கு அழகான ஒரு புறையை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு நல்ல சாப்பாடு. அப்போ வந்து இந்த மாதம்லாம் அண்ணன் கரெக்டாக கிடைக்குன்னு நினைக்கும். ஓகே மக்களே, இந்த வருஷம் இந்த மாதம் நல்லா சிறப்பாக அமையணும். இப்போ புறையை பார்த்தா காசு பார்ப்பாங்க. நம்ம வந்து இன்னைக்கு அன்னத்தையே பார்த்துருக்கோம். சூப்பர் இருந்தாப்புல. மணியே உழைக்கிறே திங்கிறே தான்டா. எவ்வளோத்த உழைச்சாலும் தாவத்துக்கு தண்ணி வயிற்றுக்கு சோறு. அது எதுவுமே தெரியும். ஓகே மக்களை, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு புதுசாக பார்க்குற நண்பர்கள் அப்படியே கிளிக் பண்ணி அனுப்பி விட்டு அப்படியே தொடர்ச்சியான மீடியா பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். எப்படி இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டோம்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கனவா கிரேவி பயங்கரமாக இருந்துச்சு.